சிவபெருமானாலே தடுத்தாட்கொள்ளப்பட்ட ஆச்சாரியர்களுக்குள்ளே மூவர் முதலிகளுக்கு ஒரு முதன்மை தானத்தை கொடுத்து வைத்திருக்கிறோம். திருமுறைகள் தொகுக்கப்படும் போது ஞானசம்பந்தரிடத்தே இருந்து தொடங்குவது, கால அளவிலே அம்மையாருக்கு அடுத்து ஞானசம்பந்த பிள்ளையாருடைய அவதாரம், அவரை தொடர்ந்து சமயத்திற்கு எழுந்தருளிய அப்பரடிகள் என்று இப்படி வரும் வரிசையில் முதல் மூவர் என்று அழைக்கப்படும் ஞானசம்பந்த பெருமான், அப்பரடிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், இவர்கள் மூவரும் முறையே 7 திருமுறைகளாக பாடிய அந்த தேவார தொகுப்பு, அது திருமுறை தொகுப்பிலே முதல் 7 திருமுறைகளாக இருக்க பார்க்கிறோம். முதலில் இறைவனை பதிக அமைப்பில் வைத்து பாடியது காரைக்கால் அம்மையார்தான் என்றாலும் பதிகப் பெருவழி என்று அழைக்கும்படியாய் 10 பாடல்களின் தொகுப்பாக ஒவ்வொரு தலத்திற்கும் 10 பாடல்கள் 11ஆவதாக ஒரு பலஸ்ருதி போலே கடைக்காப்பு வைத்து பாடும் மரபை பிரபல்யப்படுத்தியது ஞானசம்பந்த பிள்ளையார். பதிகப் பெருவழி என்று இதற்கு பெயர் வைக்கிறார் ஆச்சாரியர். அப்படி அழைக்கப்படும் இந்த பதிகப் பெருவழியில் மணிவாசக பெருமான் காலத்திற்கு முன்பாகவே இந்த மூவர் முதலிகள் பாடிய தேவார திரட்டு, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாக்காக பார்த்தால் அதற்கு முன்பிருந்த 2 ஆச்சாரியர்கள் ஞானசம்பந்தரும் அப்பரடிகளும் பல ஆயிரம் பாடல்கள் பாடியதாக அவர் ஒரு குறிப்பை கொடுக்கிறார். ஆனால் விதிவசத்தால் அவற்றிலே பலதையும் நாம் இழந்துவிட்டோம். திருவருள் அந்த அளவில் நமக்கு இந்த காலத்திற்கு இது போரும் என்ற அளவில் நம்முடைய நிலையை கருதி இறைவன் இந்த அளவில் இது வைத்துக் கொள்ளுங்கள் என்று அனுகிரகித்திருக்கிறார். ஆனால் அவர்கள் எழுந்தருளியிருந்த காலத்திலே பாடிய பாடல்களின் தொகுப்பை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றதே பல ஆயிரம் பாடல்கள் என்று குறிப்புகள் எல்லாம் கொடுக்கிறார். அந்த அளவில் அவ்வளவு ஆயிரம் பாடல்கள் இருந்து வந்துள்ளன. அத்தனை ஆயிரம் பாடல்களையும் ஆயுசிலே இப்போதைய சூழலில் இதில் பாதையையும் இழந்து மேற்பட்டதையும் இழந்து தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய 12 திருமுறைகளை மட்டும் பார்த்து வைத்தாலும் சற்றேறக்குறைய 18,000 பாடல்கள் முழுக்க இருக்கிறது. கொஞ்சம் கூடவே வருது. 18,000 சுற்றம் பாடல்கள் வந்துடுது. சேக்கிழார் பெருமான் மட்டுமே 4,200 சுற்றம் பாடல்கள் பாடுறார். ஞானசம்பந்த பிள்ளையாரது ஒரு 3,000 பாடல்கள் குறைந்தபட்சமாக பேசுவது. இப்படி எடுத்துக்கொண்டு பார்த்தால் 18,000 பாடல்களுக்கும் கொஞ்சம் கூடவே 12 திருமுறைகளினுடைய பாடல் தொகுப்பு இருக்கிறது. நாளொன்றுக்கு ஒரு பாடல்னு பார்த்தாலும் எத்தனை 10 ஆண்டுகள் ஆகும்னு நீங்கள் யோசித்து பார்க்கலாம். அவ்வளவு ஆழ்ந்த விஷயம் இது. இதிலே ஒவ்வொரு நாளும் சிவபூஜையில் ஆந்தனையும் எவ்வளவு பதிகங்கள் முடியுமோ அவ்வளவையும் ஓதலாம். இதில் சிறப்பே இத்தனை ஓதுவேன்கிற கணக்கு கூட இல்லாமல் ஓதத் தொடங்கி நிறுத்துவதற்கு மனமில்லாமல் இன்னும் ஒரு பதிகம் வாசிப்போம் இன்னும் ஒரு பதிகம் வாசிப்போம்னு ஆசையினாலே உந்தப்பட்டு அருட்திரத்தில் திளைத்து பாடக்கூடிய மரபெல்லாம் இருந்திருக்கிறது. இது இத்தனை தலைப்புகளிலே இவ்வளவு பேர் பாடியிருந்தாலும் தேவாரத்திற்கு ஒரு முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கிறோம். பதிக அமைப்பிலே பாடிய சிறப்பு ஒன்று, பல தலங்களுக்கும் எழுந்தருளி அந்தந்த தலங்களிலே அற்புதங்கள் நிறைய நிகழ்த்திய சிறப்பு தேவார பதிகங்களுக்கு உண்டு. இப்படி இருக்கக்கூடிய 7 திருமுறைகளான அந்த தேவார தொகுப்பை முழுவதுமாய் நித்தியமும் ஓத வேண்டும் என்ற ஆசையோடு கூட சிவாலய முனிவர் என்றொரு முனிவர் இருந்தார். அவர் தில்லையிலே வாழ்ந்து வந்தவர். நாள்தோறும் நடராஜ பெருமானை தரிசித்து மூவர் முதலிகள் பாடியருளிய அத்துணை பதிகங்களையும் பெருமான் முன்பாக விண்ணப்பமாக பாடி ஓதி மகிழ வேண்டும் என்று ஆசை கொண்டார். அத்தனையும் முட்டி மோதியும் கூட தவமெல்லாம் கூடியவராய் இருந்தாலும் ஒரு நாள் பொழுதில் சூரியோதய காலத்திலிருந்து சூரிய அஸ்தமனத்திற்குள்ளாக ஒவ்வொரு நாளும் 7 திருமுறைகளை முற்றோதல் செய்வதென்பது இயலா காரியமாயிருக்க செய்வதறியாது அவர் நடராஜ பெருமானிடம் விண்ணப்பமாக வைத்தார். அவரிடத்தை அழுது விண்ணப்பமாய் வைத்து மூவர் முதலிகளுடைய இந்த பதிகங்களை முழுவதும் ஓத வேண்டும், அதற்கு தகுதியான ஒரு நெறிய அடியனுக்கு காண்பித்து தர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறார். அந்த மரபில் ஞானசம்பந்தர் காலத்திலேயே அவரோடு எழுந்தருளி இருந்த அடியார்களிலே சம்பந்த பிள்ளையார் பாடியருளிய பதிகங்களை முழுவதுமாய் தினமும் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது அதற்கு கால அவகாசம் எப்படியும் இராது. ஒரு நாள் பொழுதில் இவ்வளவும் ஓத முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் என்ன செய்வதென்று அறியாது அவர்கள் திகைத்த போது சம்பந்த பிள்ளையார் சீர்காழி திருத்தலத்திலே பாடியருளிய சித்திரக்கவியாய் விளங்கும் ஓருருவாயினை என்று தொடங்கக்கூடிய திருவழுக்கூற்றிருக்கையை நித்தமும் விண்ணப்பம் செய்தால் தாம் பாடியருளிய அத்துணை பதிகங்களினுடைய பொருளையும் பொருளறிந்து ஓதிய சிறப்பு திருவழுக்கூற்றிருக்கைன்னு சீர்காழி திருத்தலம் விஷயமாக பாடியிருப்பார். கூற்றிருக்கை சித்திரக்கவி என்று சொல்லுவோம். எண்களின் வரிசையிலே ரதபந்தமாக பாடக்கூடிய அமைப்பு. அப்படி பாடக்கூடிய அந்த ஒரு பதிகத்தை ஓதினாலும் போருங்கிறது சம்பந்த பிள்ளையார் காட்டி கொடுத்த வழி. ரொம்ப கருணையினாலே இதெல்லாம் அவங்க சொல்றது.
ஆனால் சிவாலய முனிவர் அதே போல நடராஜ பெருமானிடம் விண்ணப்பம் செய்து 3 ஆச்சாரியர்களுடைய திருமுறைகளையும் நித்தமும் ஓத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்போது நடராஜ பெருமான் அவர் பால் கருணை கொண்டு பொதிகைமலைக்கு சென்று, திருக்குற்றாலம் பொதிகைமலைக்கு சென்று அங்கே அகத்திய பெருமானை நோக்கி தவம் இருந்து இதற்கான உபாயத்தை அவரிடமே கேட்கும்படியாய் வழி காண்பித்து கொடுக்க, சிவாலய முனிவர் என்பவர் திருக்குற்றாலம் திருத்தலத்திற்கு எழுந்தருளி பொதிகைமலை சாரலிலே அகத்திய பெருமானை நோக்கி தவம் செய்ய துணிந்தார். பலகாலம் தொடர்ந்து செய்து வந்த அந்த தவத்தின் பயனாக சதா சிவபூஜகராய் விளங்கும் அகத்திய மாமுனிவர் அவருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் வாரி வழங்க தாம் திருவுள்ளம் கொண்டிருப்பதை விளக்க இவர் அவரிடத்தை விண்ணப்பமாக வைக்கிறார். தமிழிலே அருளாளர் பெருமக்கள் மூவர் முதலிகள் பாடி அருளிய தேவார திருமுறைகள் முழுவதையும் நாள்தோறும் ஓதுவதற்கான ஒரு உபாயத்தை கேட்கிறார். பொருளறிந்த அந்த பதிகங்களை அத்தனையும் ஓதும்படியான ஒரு வழியை கேட்க, அப்போது அகத்திய பெருமான் மூவர் முதலிகள் பாடிய 7 திருமுறைகளிலிருந்தும் வெவ்வேறு தலைப்புகளிலே வரிசையாய் சம்பந்த பிள்ளையாருடைய கடைக்காப்பு, அப்பரடிகளுடைய தேவாரம், சுந்தரருடைய திருப்பாட்டிலிருந்து அந்தந்த தலைப்பிற்கு தகுதியாய் அந்த தலைப்பின் சாரமாய் விளங்கக்கூடிய பதிகங்களை தேர்ந்தெடுத்து மொத்தமாய் ஒரு 25 பதிகங்களை தொகுத்து கொடுத்து, இந்த 25ஐயும் நித்தமும் ஓதினால் 7 திருமுறைகளை பாராயணம் செய்த பயன் கிடைக்கும், அதற்கு இது ஈடாகும், அதற்கு இது ஒப்பாகும் என்ற அளவில் ஒரு 25 பதிகங்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கிறார். சற்றேறக்குறைய ஒவ்வொரு திருமுறையிலும் குறைந்தபட்சம் ஒரு 100 பதிகங்களாவது இருக்கும். குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன், கூடத்தான் இருக்கும் எல்லாத்துலேயுமே. குறைந்தபட்சம் 100 பதிகங்கள் இருக்கும். அப்படி பார்த்தோம் என்றாலும் ஒரு 700-800 பதிகங்கள் கிட்ட வந்து விடுகிறது. அதற்குள்ளே 25 பதிகங்கள். அப்போ அவ்வளவு பெரிய அந்த ஒரு கரும்பை பிழிந்து அதிலிருந்து ரசம் எடுப்பது போலே இவ்வளவு பதிகங்களுக்குள்ளே இருந்து ஒரு 25 பதிகங்களை தொகுத்து கொடுக்கணும்னா அதனுடைய அர்த்தபுஷ்டி எப்படி இருக்கும், அது சொல்ல வந்த விஷயம் எத்தகையதாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அப்படி ஒரு 25 பதிகங்களை தொகுத்து கொடுத்து இதை விதிப்படி அனுஷ்டானத்தோடு கூடி ஆச்சாரத்தோடு இருந்து நித்தமும் ஓதி வருபவர்கள் 7 திருமுறைகளையும் முழுவதும் பாராயணம் செய்த அந்த பலனை அடைவார்கள் என்று காட்டிக் கொடுத்திருக்கிறார். இந்த மரபில்தான் அகத்திய மாமுனிவராலே திரட்டி கொடுக்கப்பட்ட திருமுறைகளின் தொகுப்பாய் அகத்தியர் தேவாரத் திரட்டு என்று இந்த 25 பதிகங்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 25 பதிகங்கள் என்ன வரிசையிலே அவை தொகுக்கப்பட்டன, எதனால் இத்தனை 100க்குள்ளே 25 இப்படி தேர்ந்தெடுத்திருக்கார், அதை ஏன் ஒரு குறிப்பிட்ட வரிசையிலே வைத்து சொல்லி இந்த வரிசையில் தான் பாட வேண்டும் என்று எதனால் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதையெல்லாம் அது அமைந்திருக்கக்கூடிய விதத்தை வைத்தே புரிந்து கொள்ளலாம். இந்த 25 பதிகங்களில் வெவ்வேறு தலைப்புகளில் பிரித்திருப்பார்னு சொன்னேன். அதில் முதல் தலைப்பு என்று எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு உயிரும் முதன்முதலம் இறைவனுடைய திருவருளுக்கு இலக்காவதற்கு அடிப்படையாக இருப்பது குருவருள் என்று பார்க்கிறோம். திருவருள் இலக்கு என்றால் குருவருள் தான் அதை கூட்டுவிக்கும். குருவருள் வாய்க்க திருவருள் உபகாரம் செய்யும். இது இரண்டும் ஒன்றோடொன்று பிணைந்தது தான். ஆயினும் தொடக்க புள்ளி உபதேசத்தை பெற வேண்டும் என்றால் அது குருமூர்த்தத்திலிருந்து ஆச்சாரியரிடத்தே இருந்து பெறப்படுவதாய் குருமூர்த்திகளுடைய விஷயமாய்த்தான் அது நமக்கு வாய்க்கப் பெறுகிறது. அந்த நிலையில் மூவர் முதலிகளும் முன்னம் திருவருளால் தீண்டப்பட்ட மாத்திரத்தில் எந்தெந்த பதிகங்களை பாடினார்களோ முறையே தோடு கூற்று பித்தா என்றெடுத்து பாடினார்கள் அல்லவா, அந்த 3 பதிகங்களையும் குருவருள் என்ற தலைப்பின் கீழே கொண்டாந்து வச்சுடுறார். முதல் தலைப்பு குருவருள். அங்கே குருநாதர் என்று யாரும் எழுந்தருளினார்களா என்ன? ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு சிவபெருமானும் உமாதேவியாரும் ரிஷபவாகனத்திலே காட்சி தர சுவாமி அம்பிகையை பார்த்து திருமலைப்பால் வழங்கியருளும்படியாய் உத்தரவிட சுவாமியினுடைய உத்தரவை ஏற்று அம்பிகையும் ஞானப்பால் பருக கொடுக்க அந்த ஞான குழந்தை பாடத் தொடங்கியது. இங்கே குருநாதர்ங்கிறது யார் வந்தா? அப்பரடிகள் விஷயத்திலே அவர் சமன்சமயம் சார்ந்திருந்து அவரை சூளை நோய் கொடுத்து பெருமான் தடுத்தாட்கொள்ள தன் தமக்கையார் நினைவேழ சுவாமிகள் திருவதிகை வீரட்டானத்திற்கு எழுந்தருளி திலகபதியாருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கி எழுந்தருள அம்மையார் அவருக்கு திருநீற்றுச் சிறப்பையும் திருவைந்தெழுத்தின் சிறப்பையும் ஓதி உணர்த்த அந்த பிரசாதத்தை பெற்று சிவப்பிரசாதத்தின் வெளிப்பாடாய் அவர் திருஅதிகை வீரட்டானத்து எம்பெருமானிடமே கூற்றாயினவாறு என்று தொடங்கி விண்ணப்பம் வைத்து அதன் மூலம் சூலை நோய் நீங்க பெற்றும்
சிவஞானம் தலையெடுத்து இன்னும் அநேக தலங்களுக்கு சென்று அவர் பதிகம் பாடியதுமாய் பார்க்கிறோம். மூன்றாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விஷயத்திலே அவருக்கு திருக்கல்யாணம் நடந்தேற இருந்த அந்த சந்தர்ப்பத்தில் வயோதிகர் அந்தனர் வேடத்திலே சிவபெருமான் அந்த திருமணப் பந்தலில் எழுந்தருளி அவருடைய பாட்டனார் நம்பியாரூரர் ஒரு அடிமை சாசனம் செய்து கொடுத்தார் என்றும் அந்த சாசனத்தின்படி ஆலால சுந்தரரான நீர் நமக்கு அடிமை என்று அவரை விழித்தருள அதன் பிறகு வம்பு வழக்கெல்லாம் ஆகி வல்வழக்கின் முடிவிலே இவர் சுவாமிக்கு அடிமை என்பது தெரிய வந்து தடுத்தாட்கொண்டவன் இறைவன்தான் என்று அறிந்தவாறே திருவெண்ணைநல்லூர் அருட்துறை திருத்தலத்தில் நம்மை முதலில் வைத்த சொல்லாய் பித்தா என்றெடுத்து பாடு என்று இறைவனை அடியெடுத்து கொடுக்க பாடினார். இப்ப இங்கேயும் ஆச்சாரியர் யார்? 3 இடத்திலும் இறைவனே ஆச்சாரியராக எழுந்தருளினார். முன்னம் எழுந்தருளி திருவருளை விளக்கி அருளிய அந்த சந்தர்ப்பங்கள் 3லும் திருவருளாக அங்கே வாய்க்கப் பெற்றது குருவருள் முகத்தால் என்று கொண்டு குருவருள் என்ற தலைப்பின் கீழே இந்த 3 பதிகங்களை தொகுக்கிறார். தோளுடைய செவியன் கூற்றாயினவாறு பித்தா பெரை சூடின் இந்த 3 பதிகங்களை தொகுத்து முதலிலே குரு தரிசனம் ஏற்பட்டால் முதல்ல நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன? சன்னிதானம் இப்போ எங்கேயாரும் எழுந்தருளினாங்களா அவங்க தரிசனம் பண்ணுறதுக்கு போகிறோம். சன்னிதானத்தை பார்த்து நமஸ்கரித்து எழுந்து நின்றவுடன் முதல்ல நடப்பது என்னங்க? திருநீற்று பிரசாதம் கொடுப்பாங்க. முதல்லும் அதுதான். அதே மாதிரி அவனுடைய அருளுபதேசத்தை எல்லாம் பெற்று முடித்து அவர்கள் விடை கொடுத்த பிறகு அங்கிருந்து நீங்கும் காலத்தில் மீண்டும் நமஸ்கரித்து எழுந்து நின்று திருநீற்றோடு தான் வெளில வரும். தோற்றமும் முடிவும் 2ம் திருநீற்றுக்குள்ளே அடங்கிடுது. ஏன்னா ஆச்சாரிய சம்பந்தம் என்பது முழுவதும் பிரசாதம். அந்த பிரசாதம் திருநீற்றுக்குள்ளே தான் அடக்கம். அப்போ அவரோடு கூடியிருந்த அந்த கால அளவு முழுவதும் எதால் வரையறை செய்யப்படுதுன்னா திருநீரிலிருந்து தொடங்குது, திருநீரோடு முடிவடைகிறது. ரொம்ப பேர் ஆச்சாரியரை தரிசிக்கும் போது சன்னிதானங்கள் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஒரு சன்னிவேசத்திலே நமஸ்கரித்து திருநீர் பிரசாதம் பெற்றுக்கொண்டு அவருடைய அருளுபதேசம் எல்லாம் கேட்டு முடித்து உத்தரவாகும் போது அப்படியே புறப்பட்டு வந்து விடுகிறோம். அப்படி செய்வது மரபில்லை. நமஸ்கரித்து மீண்டும் ஒரு முறை திருநீர் பெற்றுக்கொண்டுதான் வெளியே எழுந்துள்ள வேண்டும், வெளியே வர வேண்டும். இப்படி திருநீற்றுக்கு உட்பட்டதாய்த்தான் அத்தனை செயலும். அங்கே திருவருள் என்பது ஆச்சாரியரோடு இருக்கக்கூடிய காலம் மட்டும் இல்லை, அதை கடந்து காலை கண் விழிப்பதிலிருந்து இரவு மறுபடியும் உறங்கப் போவது வரையிலும் எல்லாம் திருவருள் விளக்கமாகத்தானே நடக்குது. உணவு உண்கிறோம் என்றால் அது திருவருள் விளக்கம்தான். உண்ட உணவு செரித்ததும் திருவருளால் தான். ஒரு இடத்திற்கு புறப்பட்டு போகணும்னா எந்த ஆபத்தும் இல்லாமல் மங்களமாக போயிட்டு வந்தோம், பத்திரமா போயிட்டு வந்தோம், திருவருள் விளக்கம். என்ன பண்ணுறாங்க? எல்லா செயல்களுக்கும் முன்பும் பின்புமாய் திருநீறு தரிக்கும் வழக்கத்தை கொடுத்து விட்டார்கள். காலையில் எழுந்தவுடன் திருநீறு தரிப்பதிலிருந்து தொடங்குகிறது. தந்த சுத்தி, பல் துளைக்கிறதுக்கு முன்னாடி திருநீறு தரித்து, பல் துளைக்கி முகமெல்லாம் அலம்பி முகத்தை துடைத்து கொண்டவுடன் திருநீறு தரித்து, அதே போலே ஆசௌச்சமெல்லாம் முடித்து கொண்டு வந்தால் கைகால்கள்லாம் அலம்பிக்கொண்டு வாய் கொப்பளித்து முடித்து வெளியே வந்தவுடன் திருநீர் இட்டுக் கொள்வது. குளிக்கச் செல்வதற்கு முன்னும் பின்னுமாய் குளித்து முடித்த உடனேயே முழுக்க உடம்பெல்லாம் உதறி துடைத்து உடனடியாக செய்யும் பணி திருநீர் தரிப்பது. எங்கேயாவது வெளியில் போகும்போது திருநீர் தரித்து கொண்டு தொடங்குவது. ஒரு யாத்திரை புறப்படுறோம்னா திருநீர் தரித்து கொண்டு, வண்டியை கிளப்புறோம்னா திருநீர் தரித்து கொண்டு, சென்ற பணியெல்லாம் நல்ல விதமாய் நடந்து முடிந்து மீண்டும் வீட்டிற்கு வந்தோமா திருநீர் தரித்து கொண்டு உள்ளே வருவது. உணவு உண்பதற்கு முன்னும் உண்ட பிறகுமாய் எல்லா பணியையும் திருநீற்றோடு தொடங்கி திருநீற்றோடு முடிப்பது. பலரும் சமயத்தின் பேரிலே ஒரு ஆர்வம் எழ சமயத்தை எங்கிருந்து தொடங்கலாம், என்ன பழக்கங்களிலிருந்து தொடங்கலாம் என்ற அடியனிடம் கேட்கும்போது எப்போதும் சொல்லும் ஒரே பதில் இதுதான்: திருநீற்று சம்பந்தத்தை விடாமல் பற்றியிருங்கள். லௌகீகமாக நீங்கள் பணிக்கு சென்றாலோ கல்லூரி பள்ளி எல்லாம் சென்றாலும் கூட சுமந்து செல்லும் பையிலே எத்தனையோ பொருட்களை சுமந்து செல்கிறோம். அதோடு ஒரு சின்ன திருநீற்று பொட்டலமும் இருந்தால் குறைவில்லை. ஒரு திருநீற்று பையையும் எப்போதும் கையில் வைத்திருங்கள் என்பதுதான் அடிப்படையாக கடைபிடிக்கக்கூடிய தர்மம். இது மற்றது எல்லாத்தையும் அப்புறம் பார்க்கலாம். அடிப்படை தர்மம். முன்னம் சைவர் என்று சொல்லிக் கொள்ளும் போது திருநீற்று சம்பந்தம் இல்லாமல் அவர்கள் ஒரு காலத்திலும் இருக்கக்கூடாது என்பது அடிப்படை தர்மமாகிறது. அந்த அளவில் எப்போதும் கையிலே ஒரு சின்ன திருநீற்று பையை வைத்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் அடிப்படை தர்மமாகவே சொல்லுவது. அந்த விதத்தில் குருவருள் வாய்க்கப்பெற்ற நிலையிலேயே அவர்கள் திருவருளின் வெளிப்பாடாய் திருநீற்று பிரசாதத்தை பெறுகிறார்கள். யாராக இருந்தால் அதுதான் முதல்ல வாய்க்கப் பெறுகிறது. குருவருள் என்ற தலைப்பிலே தோடு கூற்று பித்தா இந்த 3ஐ வைத்தார்கள். திருவருள் என்று சொன்னால் அது அம்பிகையை குறிப்பது. அதனால் 2வது தலைப்பு பறையின் வரலாறு அப்படின்னு கொடுத்துடுறாங்க. பரன் என்பது இறைவனை குறிப்பது,
அப்போ அவனுடைய இடதுபாகத்திற்குரியவளான அம்பிகைக்கு பறை என்பது திருநாமமாய் அமைகிறது. அம்பிகையினுடைய சிறப்பு ஒரு பதிகமாக இருக்கா? திருமுறைகளிலே அம்பிகையினுடைய சிறப்பு ஒரு பதிகமாய் எங்காவது சொல்லப்பட்டிருக்கா? திருவருளின் தன்மை அதிகப்படியாக தெரியும்படியாய் பாடியது எந்த பதிகத்தை சொல்லலாம்? திருநீரோடு சம்பந்தம்னு சொல்லியாச்சு. திருநீற்று பதிகம் மந்திரமாவது நீரு என்று எடுத்து ஞானசம்பந்த பிள்ளையார் பாண்டியன் நாட்டிலே பாண்டிய மன்னன் நுற்ற அந்த சுரம் தீர ஆலவாய் சொக்கநாத பெருமானுடைய திருவருளை சிந்தித்தவாறே திருநீற்று பிரசாதத்தால் அற்புதம் நிகழ்த்தி அந்த பாண்டிய மன்னன் நலம் பெறச் செய்து அவன் மூலமாய் ராஜ்யபாரம் மீண்டும் தார்மீகமான முறையிலே அங்கே ஸ்தாபிக்கப்பட்டு புனருத்தாரணம் செய்யப்பட்டு தமிழும் சைவமும் தழைத்து நிதிருக்கும்படியாய் ஆலவாய் நகரிலே செய்தருடைய அற்புதம். திருநீற்றின் சிறப்பை உணர்த்தக்கூடிய மந்திரமாவது நீரு என்ற சம்பந்த பிள்ளையாரினுடைய பதிகம் 2வது தலைப்பின் கீழே தொடரில் 4வது பதிகமாக வைக்கப்படுகிறது. ஆச்சாரியரை சந்தித்து விட்டோம், திருநீற்று பிரசாதம் ஆகிவிட்டது. அடுத்து ஆச்சாரியர் திருவாய் மலர்ந்தருள்றார். உபதேசம். ஆச்சாரியர் செய்யக்கூடிய ஆகச்சிறந்த உபதேசம் என்ன ஐயா? திருவைந்தெழுத்து மந்திரம், பஞ்சாட்சர உபதேசம். அவருடைய அத்தனை அருளுரையும் பஞ்சாட்சரத்தினுடைய பெருக்கம்தான். அவர்கள் திருவாக்கு என்றால் அது பஞ்சாட்சரம்தான். அப்போ திருநீற்றுக்கு ஆட்பட்ட ஒருவர் அடுத்த நிலையில் பெறக்கூடிய மகாபிரசாதமாக திருவைந்தெழுத்தினுடைய சிறப்பை நாம் பார்க்கிறோம். அதனால 3வது தலைப்பை அஞ்செழுத்து உண்மை அப்படின்னு வச்சாங்க. குருவருள், பறையின் வரலாறு, அஞ்செழுத்து உண்மை. திருவைந்தெழுத்தினுடைய சிறப்பை முறையே ஞானசம்பந்த பிள்ளையார் 2 பதிகங்களாலும் அப்பர் சுவாமிகளும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் தலா ஒவ்வொரு பதிகத்தாலேயும் விளக்குகிறார்கள். அந்த தனித்தனியே சொல்லப்படும் அந்த பதிகங்களாய் ஞானசம்பந்த பிள்ளையார் முதலில் பாடியது துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் என்று தொடங்கி அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்தாமே என்று தொடங்கி திருவைந்தெழுத்தின் சிறப்பை அங்கே பாடுகிறார். இது சீர்காழி தலத்திலேயே எழுந்தருளியிருந்த காலத்தில் பாடியது. வேதியர்களுக்கெல்லாம் வேதத்தினுடைய சுருக்கம் திருவைந்தெழுத்தென்றும் திருவைந்தெழுத்தின் விரிப்புதான் வேதம் என்றும் பொருள்பட வேதம் கற்ற வல்லவர்களாய் விளங்கிய வேதியர்களுக்கே உபதேசம் செய்து வைக்கிறார். அப்போது பாடியதாய் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் என்று தொடங்கும் சம்பந்த பிள்ளையாருடைய பதிகமும், அடுத்த பதிகம் திருநல்லூர் பெருமணத்திலே எழுந்தருளியிருந்த காலத்தில் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி பொதுவார்தமை நன்னறி குய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் என்று சொல்லி பஞ்சாட்சரத்தின் சிறப்பை மற்றொரு பதிகத்தின் மூலமாய் முழுக்க பாடுகிறார். ஒவ்வொரு பாடலும் நந்தி நாமம் நம சிவாயவே என்று இப்படி வெவ்வேறு விதமாய் அதை வெளித்தருளி இந்த உணர்ச்சி பெருக்கு திருவைந்தெழுத்து நம்மை எல்லா நிலையிலும் காத்து தரும். அத்திரமாவது அஞ்செழுத்தாமேன்னுட்டார். அஸ்திரம் அதான். அஸ்திரம்னா நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு படை, ஆயுதம் போலே. உள்ளபடியே அடியார்களுக்கு எல்லா திக்கிலிருந்தும் வரக்கூடிய இடர்பாடுகளிலிருந்து காத்து தரும் சிறப்பு திருவைந்தெழுத்திற்கு இருக்க பார்க்கிறோம். அந்த நிலையில் அத்திரமாக அது விளங்குவதும் அதனுடைய அருட்திரத்தையும் அது செய்யக்கூடிய அற்புதங்களையும் எல்லாம் ஒரு பதிகம் முழுவதுமாய் வைத்து 2 பதிகங்களிலே பாடி அஞ்செழுத்துண்மை என்ற தலைப்பில் சம்பந்த பிள்ளையார் 2 பதிகங்கள் பாடித் தருகிறார். அப்பரடிகளுடைய வரலாற்றிலே பல்லவ மன்னன் அப்பரடிகளை பலவாறும் சோதிக்க அந்த நிலையில் கல்லிலே கட்டி கடலில் இட்ட போது சொற்றுணை வேதியன் என்றெடுத்து பாடிய பதிகம். பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கட்டுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது என்ற அளவில் பாடல்தோறும் அது என்னென்னெல்லாம் சிறப்புகளை செய்திருக்கிறது. நடுக்கத்தை தீர்த்ததென்றெல்லாம் ஒவ்வொரு நிலையிலும் திருவைந்தெழுத்தின் சிறப்பை அந்த பதிகம் முழுவதும் வைத்து அது ஒரு அற்புத பதிகமாகவும் பார்க்கப்பட்டு கல்லில் கட்டி கடலில் இட்ட போது வருணன் அந்த 5 எழுத்து மந்திரத்தின் சிறப்பால் கட்டுண்டு அந்த கல் மிதக்கும்படியாய் செய்து ஒரு அற்புதத்தை கூட்டி கரையேறவிட்ட குப்பம் என்ற பகுதியிலே சுவாமிகள் எழுந்தருளி திருப்பாதிரி புலியூர் எம்பெருமானை வழிபட்டார் என்றெல்லாம் அவருடைய புராணத்தின் மூலமாக செக்கிழார் பெருமான் வாக்கால் உணர்கிறோம். அந்த அளவில் அப்பரடிகள் அஞ்செழுத்துண்மை பாடியது சொற்றுணை வேதியன் என்ற பதிகத்திலே. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாண்டி கொடுமுடி திருத்தலத்திற்கு எழுந்தருளிய போது மற்றுப்பற்று உயிரை உருக்கும் பதிகம். நத்தவா உன்னை நான் மறைக்கினும் சொல்லும் நான் நமசிவாயவே என்ற நிலையில் நான் எவ்வளவு அழுத்தி உச்சரித்ததால் பழகியிருக்கிறது என்றால் மற்றைய விஷயங்கள் மறந்தாலும் கூட 5 எழுத்து உச்சரித்து கொண்டே இருப்பேன். நான் உச்சரித்து கொண்டே இருக்கும். அது பழகியது அதைத்தான்.
என்றபடியே மற்றுப்பற்று எனக்கின்றி என்று தொடங்கக்கூடிய திருப்பாட்டு பதிகம். ஆக முதல் 3 பதிகங்கள் குருவருள் என்றும், அடுத்தது பறையின் வரலாறு என்ற ஒரு பதிகமும், அஞ்செழுத்துண்மையை 4 பதிகங்களாலும், மொத்தம் 8 பதிகங்களாயிருக்கா, அஞ்செழுத்து உண்மை வரையில். திருவைந்தெழுத்தை ஓதியவர்களுக்கு என்ன வாய்க்கப்பெறும் என்றால், திருநீர் வாங்கியாச்சு, 5 எழுத்து மந்திரம் உபதேசமாயிருக்கு. விதிப்படி நித்தியம் திருநீர் தரித்து திருவைந்தெழுத்தை உச்சரித்து கொண்டே இருப்பவர்களுக்கு சிவதரிசனம் வாய்க்கப்பெறும். நல்லா பார்த்துக்கோங்க, குருவருள் மூலமாக அவர் காட்டி கொடுக்கத்தான் இறைவனிடம் சொல்லுகிறோம். தீட்சையிலேயே நமக்கு முதல்ல திருவருட் பிரசாதமாக திருநீரும், அதை தொடர்ந்து பஞ்சாட்சர மந்திரம் உபதேசம் பண்ணப்படுது. அடுத்து என்ன பண்ணுறாங்க, உடையவர் திருமேனி எழுந்தருளை செய்து கொடுத்து விதிப்படி சிவபூஜை செய்து வான்னு உபதேசமாகிறது. அப்போது அந்த தலைப்பு அடுத்த தலைப்பாக கோயிர்த்திறம் அப்படின்னு தலைப்பு வைக்கிறாங்க. சிவாலய தரிசனம் அதுதான் வாய்க்கப்பெறும். ஒரு லிங்கமூர்த்தத்தை தரிசிக்க புறப்படுகிறோம். திருநீரு, ருத்ராட்சம், பஞ்சாட்சர மந்திரம், சிவலிங்க திருமேனி இவைகளெல்லாம் சிவச்சின்னங்களாக சொல்லப்படுகின்றன. திருநீரு, ருத்ராட்சமும் பஞ்சாட்சரம் இந்த சிறப்பை எல்லாம் பெற்ற பிறகு அடுத்து என்ன வாய்க்கப்பெறும்னா, விதிப்படி சிவாலய தரிசனம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. அந்த விதத்தில் பார்த்தால் பதிகந்தோறும் சிவாலயங்களை பற்றியெல்லாம் வைத்து பாடுகிறார்கள். பல பல பதிகங்களையும் ஆலய தரிசனம்தான் பிரமுக்கியமாக கொண்டு பாடப்படுகிறது. அவற்றிற்குள்ளே சில பதிகங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற போது, இந்த அப்பர் சுவாமிகள் குறிப்பாக நிறைய பதிகங்கள் இந்த மாதிரி பாடியிருப்பார். க்ஷேத்திர கோவை என்றே அதை சொல்லுவார்கள். ஒரு பதிகத்தில் ஒரு திருத்தலத்தை நடுநாயகமாக வைத்து அந்தந்த பாடலினுடைய ஈற்றடியிலும் அந்த திருத்தலத்தினுடைய பெயர் வரும்படியாய் பெரும்பான்மை அப்படித்தான் வைப்பாங்க. இந்த தலத்தில் இருக்கும் எம்பெருமான், அவருடைய குணங்கள் இப்படிப்பட்டது, இவன்தான் திரிபுர சம்ஹாரம் செய்தான், இவன்தான் காலனை உதைத்தான், இவன்தான் காமனை எரித்தான் என்றெல்லாம் பொருள்பட பெருமானுடைய சிறப்புகளை சொல்லி ஆங்காங்கே அம்பிகையினுடைய அருட்திறத்தை பாடி, அடியார்கள் சிறப்பை பாடி, அங்கே நடக்கக்கூடிய விழாக்கள், அங்கே காணக்கூடிய இயற்கை காட்சிகள் இதெல்லாம் வைத்து பாடுவாங்க. அப்போது பெரும்பான்மை பதிகங்கள் திருக்கோயில்களை வைத்துத்தான் பாடப்படுகின்றன. அவற்றிற்குள்ளேயும் 3 பேருமே ஒரே பதிகத்தில் ஒவ்வொரு பாடலிலும் பல பல திருத்தலங்களின் பெயர்களை ஒன்றாக வைத்து க்ஷேத்திர கோவை என்று சொல்வார்கள். கோவைனா தொகுத்து கொடுப்பது. ஒரு தலத்திற்கென்று பாடாது பல திருத்தலங்களின் நாமமும் வரிசையாக வரும்படியாய் வைத்து பாடுவார்கள். அந்தபடிக்கு பாடிய க்ஷேத்திரக்கோவை பதிகங்கள் ஞானசம்பந்த பிள்ளையார் ஆரூர் தில்லை அம்பலம் என்று தொடங்கியும், அப்பர் சுவாமிகள் தில்லை சிற்றம்பலமும் என்று தொடங்கியும், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காட்டூர் கடலே என்று தொடங்குவதுமாய் இருக்கக்கூடிய 3 பதிகங்கள் கோயிர்த்திறம் என்ற தலைப்பின் கீழே வைத்து பாடப்படுகிறது. இந்த அமைப்பே அவ்வளவு அற்புதமாக இருக்கும். 8 ஒரு 3 இப்போ 11 பதிகங்கள் அந்த அளவிலே ஆகிறது. அப்போது குருவருள் முதல்ல, பறையின் வரலாறு, திருநீற்று சிறப்பு, அஞ்செழுத்து மந்திரத்தினுடைய சிறப்பு, இதெல்லாம் வாய்க்க பெற்றவர்களுக்கு கோயில் தரிசனம், கோயிர்த்திறம் என்று. கோயில் தரிசனம் என்று வாய்க்கப்பெற்று கோயிலுக்குள்ளே போயிட்டோம். திருநீர் தரித்து, ருத்ராட்சம் தரித்து, பஞ்சாட்சர ஜபம் செய்து கொண்டே கோயிலுக்குள்ளே போயிட்டோம். உள்ளே போன உடனே முதலிலே வாய்க்கும் அனுபவம் என்ன, எதை பார்க்கிறோம்? சுவாமியை தரிசனம் பண்ணுறோம். சிவன் உருவம் என்று தலைப்பு கொடுத்தார்கள். அடுத்த தலைப்பு சிவன் உருவம். பெருமானுடைய திருவேடச் சிறப்பு, திருவுருவச் சிறப்பை வியந்து கொண்டாடும்படியாய் சிவபெருமானுடைய திருவுருவம்தான் அலங்காரம் என்ற நிலையை கடந்து தத்துவார்த்தமாக இருக்கக்கூடிய சிறப்புகளோடு கூடியது. உள்ளபடியே அலங்காரம்னு சொன்னாலே விலையுயர்ந்த பொருட்கள், இதுதான் அலங்காரத்துக்கான வஸ்துவாகவே நம்ம பார்ப்போம். ஏதோ காஷ்மீரத்து குங்குமப்பூவோடு சந்தனம் பச்சக்கரப்புரம் எல்லாம் கரைத்து அதை திருமேனியில் பூசிக்கிட்டால் அது அலங்காரம்னு சொல்லலாம். காடுடைய சுடலை பொடித்தானே இது, அவிந்த பொடிதானே இது, இதில் என்ன சிறப்பு இருக்க முடியும்? உயர்ந்த பட்டு பீதாம்பரம், காஞ்சி பட்டு மாதிரியான உயர்ந்த பட்டு பீதாம்பரம் எல்லாம் நல்ல மடிப்பெல்லாம் வைத்து கட்டிக்கொண்டு பீதாம்பரம் கட்டி கொண்டு நின்றால் அது அலங்காரம்னு சொல்லலாம். இங்கே கௌபீனம் தரிப்பதும், புலியுத அதழை தரிப்பதும், யானை உரியை போர்வையாய் போர்த்தி கொள்ளுவதும், இதெல்லாம் என்ன இருக்குது? அலங்காரத்துக்கு இதில் என்ன இருக்குது? நல்ல ரத்தினங்களால் ஆன தங்கத்தால் செய்யப்பட்ட கிரீடத்தை அணிந்து கொண்டால், நல்ல பச்சை பசும் பொன்னால், உயர்ந்த பொன்னாலே கற்கள் எல்லாம் வைத்து பதித்து ரத்னங்களால் இழைக்கப்பட்ட ஒரு ரத்ன கிரீடத்தை பதித்து இன்னும் அநேக வேலைப்பாடுகளோடு கூடிய ஆபரணங்கள் எல்லாம் தரித்தால் பரவாயில்லை. இங்கேயோ ஜடாபாரம், அதிலாவது ஆபரணங்களான்னு பார்த்தா யாரும் அதிகம் விரும்பாத மலர்களை எல்லாம் சூடிக்கொள்ளுகிறார். கழுத்திலும் கைகளிலும் இடுப்பிலே எல்லாம் ஆபரணமாக பூண்பது பாம்பை என்றெல்லாம் பார்க்கிறோம்.
இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் அலங்காரம் என்பது தத்துவார்த்தமாக கொள்ளப்படும் சிறப்பு சுவாமிக்குத்தான். மற்றவர்கள் எல்லாம் வெறும் போகப்பொருளாய் அலங்காரத்தை பார்க்க பட்டும் வாசனை மலர்களும் இன்னும் சந்தனாதி கந்தமும் பொன்னாலான ஆபரணங்கள் இதெல்லாம் வெறும் போகவஸ்து. அதை பூட்டிக் கொள்கிறோம் நாமெல்லாம், அதை தானே சாத்திக்கிறோம். நாம யாரும் சுவாமி மாதிரி இதெல்லாம் எடுத்து சாத்திக்கிறது இல்லையே. நல்ல பட்டு வேஷ்டி உடுத்திக்கிறோம், ஆபரணம் எல்லாம் பூண்கிறோம், சந்தனாதி தைலம் சந்தனாதி கந்தங்கள் எல்லாம் பூசிக்கிறோம். காரணம் அதெல்லாம் சேர்ந்தாத்தான் நாம் கொஞ்சம் பார்க்குறாப்புல இருப்போம். சுவாமி விஷயத்திலே இது போன்றவைகள் சேர்த்த பிறகு அழகாகணும்னு அவசியம் இல்லை. இது எதுவுமே அங்கே லட்சியம் இல்லை. இந்த திரவியங்கள் எல்லாம் பெரும்பான்மை, இந்த வஸ்துக்கள் எல்லாம் பெரும்பான்மை உலக வழக்கிலே நாம் இதென்ன பெரிய பிரமாதம்னு ரொம்ப நீச்சமாக ஒதுக்கிய விஷயமாக பார்க்கலாம். எருக்கம்பூவை யார் விரும்புவார்? ஊமத்தும்பூக்கு என்ன வாசம் இருக்குது? அதெல்லாம் காட்டில் பூக்கக்கூடியது, இடுகாட்டிலே பூக்கக்கூடிய மலர்கள். மங்களமே இல்லைன்னு சொல்லி எல்லோரும் வெறுத்து ஒதுக்குறோம் அதை. 4ஆம் பிறை சந்திரன் தெரியாமல் கண்ணில் பட்டுடுமோன்னு பயந்து 4ஆம் பிறைப்பா சீக்கிரம் வந்துடு வீட்டுக்குன்னு சொல்லி அனுப்புவாங்க. மறந்தும் கூட ஆகாசத்தை பார்த்து விடாதே, அந்த சந்திரனை பார்த்த மாத்திரத்திலே தோஷம் எல்லாம் வந்துடும், அபசகுணம் எல்லாம் சொல்லி வெறுத்து ஒதுக்கக்கூடியது. இதையெல்லாம் தலையிலே தரித்திருக்கிறார். மற்ற இடங்களிலே திருமேனி எல்லாம் இப்படி இந்த வர்ணத்தில் இருக்கணும் அந்த வர்ணத்தில் இருக்கணும்பாங்க. சுவாமி நல்ல சிவப்பா வண்ணத்திலாக இருக்கிறார். அதுலேயும் கண்டம் மட்டும் தனியே கருத்து போயிருக்கு. நெற்றியிலே வேறெங்கும் பார்க்க முடியாததாக விரூபாட்சம்னு சொல்கிறோம். அது மற்ற வடிவங்களில் அது வராது. ரூபத்தில் பொருந்தாததாய், பொருத்தமில்லாமல் 3ஆவதாய் ஒரு திருக்கண். ஆனால் இதில் தான் அவ்வளவும் பொதிந்திருக்கு தத்துவம். இதெல்லாம் ஒவ்வொன்றும் மற்றவர்கள் வேண்டாம் என்று ஒதுக்கியதுக்கெல்லாம் இடம் கொடுத்தான் பெருமான். உலகையே அஞ்சி நடுங்கச் செய்து நான் தான் தெய்வம் என்று மார்தொட்டி கொண்டிருந்த தெய்வங்கள் எல்லாம் செத்துப்போக கிடந்த நிலையிலே அந்த ஆலகால விஷத்தை தான் ஒருவன்தான் கட்டுப்படுத்த முடியும் என்ற நிலையில் தன்னுடைய கண்டத்தில் அடக்கி அந்த விஷத்தின் வீரியத்தை முறிந்து போகும்படியாய் செய்தான். அதை பார்க்கும்போதெல்லாம் இவனுடைய கருணைக்கு என்ன ஈடாக முடியும்? மற்றைய தெய்வங்கள் எல்லாம் இந்த ஆலகால விஷத்தால் மரணிக்க இருந்தன. அப்போ அவைகளெல்லாம் தெய்வம் இல்லை, அவை செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் என்ற அளவிலே அவற்றிலிருந்து மீண்டு சிவ வழிபாடு என்ற பரம்பொருளி வந்தான் என்பதை தெளிவாய் நாம் பார்த்து கொள்ளும் விதமாக இருக்கக்கூடியவை. அதனால் இந்த ஆபரணங்கள் எல்லாம் தத்துவார்த்தமானவை சுவாமி விஷயத்திலேன்னு பார்க்கிறோம். அந்தபடிக்கு பெருமானுடைய திருவுருவத்திலே ஈடுபட்டு இந்த ஒவ்வொன்றும் எத்தனை அழகியது என்று கொண்டாடும்படியாக இருக்கணும். அதை விசாரம் செய்யும் விதமாக சம்பந்த பெருமானுடைய பதிகங்களிலே 2 பதிகங்களும் அப்பரடிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பதிகங்களுமாய் சில பதிகங்களை சேர்க்கிறார். சம்பந்தருடைய முதல் பதிகம் இதிலே திருவழுகூற்றிருக்கை ஓருருவாயினை என்று தொடங்குவர். உள்ளபடியே அதில் முதல்ல வரக்கூடிய பல வரிகளும் திருவுருவத்தையே விளக்கி வரும், திருவுருவத்தின் தாற்பயத்தை விளக்கும். ஓருருவாயினை மானாங்காரத்து ஈரியல்வாய், ஒரு விண்முதல் பூதலம் ஒன்றிய இருசுடர் உம்பர்கள் பிறவும் படைத்து அழித்து அழிப்ப மும்மூர்த்திகள் ஆயினை. எல்லாத்துக்கும் முன்னாடி வேறு ஒன்றுமே நடப்பதற்கு முன்பாக ஒருவனாய் உலகேத்து நின்ற நாளோன்னு அப்பர் சொல்ற மாதிரி முன்னம் வேறு எதுவுமே தோன்றா காலத்தே தான் ஒருவன் மட்டும் தனித்து ஓருருவாயினை. அடுத்தது அதிலிருந்து திருவருள் விளக்கமாய் 2ஆய் தோன்றி ஈரியல்புங்கிறார். தான் சிவமும் சக்தியுமாய் ஈரியல்பாய். அந்த நிலையிலிருந்து படைப்பு முதலியவற்றை எல்லாம் செய்வதற்கு படைத்தளித்தழிப்ப மும்மூர்த்திகள் ஆயினை, நான்முகனையும் திருமாலையும் ருத்ரனையும் கொண்டு நிறுத்தி. இப்படி ஒவ்வொன்றாக அந்த திருவுருவம் எப்படியெல்லாம் தோன்றி வந்தது, அந்த உருவத்தினுடைய விளக்கம் என்ன, இதையெல்லாம் கண்ணை மூடிக்கொண்டு இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணினோம்னா திருவுருவச் சிறப்புங்கிறது இதுக்கு அப்படியே பொருந்தி வரும். சிவன் உருவம் என்ற தலைப்பு ரொம்ப சரியாக பொருந்தி வரக்கூடிய நிலையில் இருக்கும். அதனால் அந்த பதிகத்தையும் அதைத் தொடர்ந்து சம்பந்த பெருமானுடைய பதிகங்களுக்குள்ளே வரிய மறையா என்று தொடங்கும் பதிகமும், அந்த பதிகம் முழுவதுமாய் கடவுர் மயானத்திற்கான பதிகம், திருக்கடவுர் மயானத்திற்கான பதிகம். அந்த பதிகத்தை சிவனுருவம் என்று தலைப்பிட்டதற்கு காரணம், பதிகத்தின் ஒவ்வொரு பாடலிலும் ஈற்றடி பெரிய விடமேல் வருவார் அவரம்பெருமான் அடிகளே, அங்கே ஏறிய மரியார் அவரம்பெருமான் அடிகளே என்று தொடங்கி பாடல் முழுவதும் திருவுருவத்தினுடைய இலக்கணம் வரையறை செய்யப்பட்டு ஒவ்வொரு பாடலிலும் இந்த திருவுருவமெல்லாம் யாருக்கு பொருந்தி வருகிறதோ அவர்தான் எம்பெருமான், அவர்தான் எம்மை ஆளுடைய பெருமானடிகள் என்று
திருவுருவத்தை விளக்கிக் கொண்டே வருவார். அந்த வரிய மறையர் பிறையர் என்று தொடங்கக்கூடிய பதிகம், இப்படி 2 பதிகங்கள் நமக்கு சிவனுருவம் என்ற தலைப்பிலே ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகங்கள். அடுத்து அப்பரடிகளுடைய பதிகங்களின் தொகுப்பில்